IPL 2026 மினி ஆக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்கு. சிஎஸ்கேட 25 மெம்பர் ஃபுல் ஸ்குவாட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் மற்ற டீம்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியுமே கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்களை தெரிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். சிஎஸ்கே இந்த ஆக்ஷனில் செகண்ட் பிக்கஸ்ட் பர்ஸ் விச் இஸ் 43.4 crores என்டர் ஆகியிருப்பாங்க. நம்மளுக்கு 9 ஸ்லாட்ஸ் ரிமைனிங் இருந்துச்சு. அதில் 4 ஓவர்சீஸ் அண்ட் 5 இந்தியன் பிளேஸ் எடுத்துக்கலாம். சிஎஸ்கே கண்டிப்பாகவே ஃபேன்ஸுக்கு நிறைய சர்ப்ரைசஸ் அவங்களோட ஆக்ஷன் பிக்ஸ் மூலியமாக கொடுத்துருக்காங்க. பிகாஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஓவர்சீஸ் பிளேஸ்லாம் பிக் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பிக் அகில் ஹுசைன், விண்டீஸ் ஆல்ரவுண்டர், த்ரூ த இயர் வேரியஸ் பிரான்ச்சைசிஸ் லீக்ஸ் ப்ளே பண்ற ஒரு வீரர் இவர். டுவைன் பிராவோக்கு அப்புறமா சிஎஸ்கேல ஒரு ப்ராப்பர் வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரவுண்டர் இல்லாம இருந்துச்சு. இப்போ அந்த ஒரு குறையை வந்து அகில் ஹுசைன் தீர்த்து வைப்பார்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அஃப்கோர்ஸ் பேக்கப்பா பிக் பண்ணியிருக்கோம். நம்ம கண்டிப்பா பிளேயிங் லெவன் பத்திலாம் அப்கமிங் டேஸ்ல பேசலாம். ஆப்வியஸா யூ கேன் பிளே போத் நூர் அஹமத் அண்ட் அகில் ஹுசைன் இன் த சேம் லெவன் பிகாஸ் அகில் ஹுசைன் இஸ் மோர் ஆஃப் அ பவுலிங் ஆல்ரவுண்டர். ஸோ இன்கேஸ் சிஎஸ்கே லிவிங்ஸ்டன் டைப் ஆஃப் பிளேயருக்கு போயிருந்தாங்கன்னா மேபி சிஎஸ்கே ரெண்டு பிளேஸ் அதாவது லிவிங்ஸ்டன் அண்ட் நூர் அஹமதை பிளே பண்ண வச்சிருப்பாங்க. ஹோப் அடுத்த மிச்சல் சானரா சிஎஸ்கேட ஸ்குவாட்ல அகில் ஹுசைன் மாறிடக்கூடாது. அண்ட் இப்போ அப்கமிங் S20 சீசன்ல ஜேஎஸ்கேக்காக தான் அகில் ஹுசைன் பிளே பண்ண போறாரு. ஸோ இன்கேஸ் அங்கோட பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து எக்ஸப்ஷனலாக இருந்துச்சுன்னா சிஎஸ்கே கண்டிப்பாக வந்து திங்க் பண்ணுவாங்க எப்படி அகில் ஹுசைனை பிளே பண்ண வைக்கிறதுன்னு. பட் இப்போதைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பேக்கப்பாக தான் இருப்பாரு. சிஎஸ்கே 7 crores வரைக்கும் ரவி விஷ்ணாய்க்கு போனாங்க. பட் லேட் ஆன் ஆர்ஆர் 7.2 crores வந்து அந்த டீலை கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்கே ரெண்டு அன்கேப் பிளேஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பிக் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்லி பிரசாந்த் வீர் ஃப்ரம் உத்தர் பிரதேஷ். யூ ஆல் ரிமெம்பர் சிஎஸ்கே 3 weeks பேக் ப்ரீ ஆக்ஷன் ட்ரையல்ஸ் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களோட ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டர்ல. அங்கே தான் பிரசாந்த் வீர், ஹர்ஷ் தியாகி, அதுக்கப்புறம் நிறைய தமிழ்நாடு பிளேயர்ஸ் லைக் சஞ்சய் யாதவ், ஜி அஜிதேஷ் அண்ட் நிதிஷ் ராஜகோபால்லாம் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே இருந்தால் இப்போ பிரசாந்த் வீரை சிஎஸ்கே வந்து தட்டி தூக்கியிருக்காங்க 14.2 crores. பிரசாந்த் வீரோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸஸ் தான் இந்த மேசிவ் அமௌண்ட்டுக்கு அவர் சோல்ட் ஆகினதுக்கு ரீசன். பிகாஸ் யூபி T20 லீக்ல எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் சீசன் அவர் தான். சையத் முஷ்டாக் அலி ட்ராஃபி, உத்தர் பிரதேஷோட Under-23 நிறைய டோர்னமெண்ட்ஸ்ல நம்ம பிரசாந்த் வீர் கலக்கியிருக்காரு. அண்ட் ஃபிளெமிங் இஸ் ஆல்சோ ஹாப்பி வித் திஸ் பிக்குங்க. பிகாஸ் ஆக்ஷனுக்கு அப்புறமா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுக்கு ஜடேஜாவோட ஸ்கில் செட்ல ஒரு பிளேயர் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நாங்கள் ஜடேஜாவை ட்ரேட் பண்ணியிருக்கோம் சஞ்சுக்காக. ஸோ நாங்கள் பிரசாந்த் வீரை ஐடென்டிஃபை பண்ணோம். ஹீஸ் அ குட் டேலண்ட் கோயிங் ஃபார்வர்ட் அண்ட் எங்களுக்கு அந்த ஜடேஜாவோட ரோலை இவர் கண்டிப்பாக ஃபீல் பண்ணி கொடுப்பாருன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு நம்ம ஃபிளெமிங் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்காரு. அதுக்கப்புறம் சிஎஸ்கே அவங்களோட தேர்ட் பிக்காக கார்த்திக் சர்மாவை எடுத்திருப்பாங்க. அவரையுமே அதே தொகையான 14.2 crores தான் எடுத்திருப்பாங்க. கார்த்திக் சர்மா ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர். சிஎஸ்கே ஸ்குவாட்ல இப்போ 4 விக்கெட் கீப்பர்ஸ் இருக்காங்க. தல தோனி, சஞ்சு சாம்சன், உர்வீர் பட்டேல் அண்ட் லாஸ்டா இப்போ கார்த்திக் சர்மா. பிரசாந்த் வீர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் அண்ட் இவர் வந்து ரைட் ஹேண்ட் பேட்டர். கார்த்திக் சர்மா ஒரு 12 T20 கேம்ஸ் பிளே பண்ணியிருக்காரு. அதில் 334 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 164. ஸோ ஹி ஹஸ் த ரெப்புடேஷன் ஆஃப் ஸ்கோரிங் பிக் சிக்ஸஸ் அஸ் அ லோவர் ஆர்டர் ஃபினிஷர். அவரோட ஃபேமிலியுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காங்க நம்ம கார்த்திக் சர்மா சோல்ட் ஆகினதுக்கு அப்புறமா. ஸோ அவருமே வந்து தல தோனியோட லீடர்ஷிப் கீழே விளையாடுறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருப்பாரு. நம்பர் 6 would be ideal for கார்த்திக் சர்மா. ஈவன் ESPN கிரிக்கெட் போலி நம்பர் 6 பொசிஷன் தான் கார்த்திக் சர்மாக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் ரீசெண்டாக தான் கார்த்திக் சர்மா JSW ஸ்போர்ட்ஸோட சைன் அப் பண்ணியிருப்பாரு. அதனால கார்த்திக் சர்மாவோட கேம் வந்து மேசிவா இம்ப்ரூவ் ஆகலாம். இதனால அஃப்கோர்ஸ் ஃபேன்ஸோட பயம் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டு பேருமே ஆர் வெரி மச் இன் எக்ஸ்பீரியன்ஸ், அதிகமான கேம்ஸ் பிளே பண்ணது கிடையாது தான். பட் இருந்தாலும் சிஎஸ்கே உங்களை பிலீவ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னா தேர் மஸ்ட் பி சம் ரீசன். அதுவும் சிஎஸ்கேயோட ஆக்ஷன் பர்ஸ்ல 43 crores வச்சுக்கிட்டு சிஎஸ்கே ஸ்டீல் பேஸ் பண்றதுல பிரோஜனமே கிடையாது. நீங்க ஆஸ் ஃபேன்ஸா ஒரு அன்கேப் பிளேயருக்கு இவ்வளவு தான் பிரைஸ் போகணும்னு யோசிச்சு வச்சிருப்பீங்க. ஆஸ் பிரான்ச்சைஸியா அவங்க ரெண்டு பேரோட பொட்டன்ஷியலை பார்த்து அவங்க ஒரு பிரைஸ் டாக் யோசிச்சு வச்சிருப்பாங்க. அதனால ரொம்ப டீப்பான இந்த பிரைஸ் டாக்ல இன்வால்வ் ஆக வேண்டாம். ரெண்டு பேருமே குட் பிளேஸ், ரெண்டு பேருமே ஃபியூச்சர் ஸ்டார்ஸா சிஎஸ்கே கண்டிப்பா இருப்பாங்க. அடுத்தபடியா சிஎஸ்கே பிக் பண்ண பிளேயர் தான் மேத்யூ ஷாட், BBL பவர் ஹவுஸ்ங்க. 1.5 crores இவரை பிக் பண்ணியிருந்தோம். பேஸ் பிரைஸ்ல அழகா அவர் எடுத்துட்டாங்க. ஒன்ஸ் அகைன் ரைட் ஹேண்ட் பேட்டர், இஸ் வெரி மச் ஃபிளெக்சிபிள். உங்களால் 1 to 5 எங்க வேணாலும் பிளே பண்ண வைக்க முடியும். இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் தான். பட் இருந்தாலும் இந்த ஒரு பிக் வந்து எனக்கு கொஞ்சம் நெகட்டிவா தான் ஃபீல் ஆச்சு. பிகாஸ் சிஎஸ்கே அந்த ஓவர்சீஸ் ஸ்பாட்டை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயரை பிக் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை சிஎஸ்கே யோசிச்சிருப்பாங்கன்னா எடுக்கிற எல்லா பிளேயர்ஸும் லோவர் ஆர்டர்லேயே பிளே பண்ண இப்போ டாப் ஆர்டருக்கு யாரா இருக்காங்க அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. அதனால தான் டாப் ஆர்டருக்கு இந்த மேத்யூ ஷாட்டை இப்போ ஒரு பேக்கப்பா பிக் பண்ணியிருக்காங்க. அடுத்து சிஎஸ்கே இந்தியன் அன்கேப் பிளேயரா அமன் கான 40 lakhs பிக் பண்ணியிருப்பாங்க. இவர் ஆக்சுவலி பேஸ் பிரைஸான 30 lakhs பிக் பண்ணியிருக்க வேண்டியது சோல்டும் ஆகிட்டாரு. அதுக்கப்புறமா PBKS அவங்களோட பேடில் ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷனர் லேட்டா PBKஸோட டேபிளில் நோட்டீஸ் பண்ணதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 10 lakhs ஆகிடுச்சு. எனவே அந்த 10 lakhs வச்சு எதுவும் பண்ணியிருக்க போறது கிடையாது. ஸோ இந்த அமன் கான் வந்து ரைட் ஹேண்ட் பேட்டர், நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேஸ் ஆல்ரவுண்டர். ப்ரீவியஸா டெல்லி கேபிட்டல்ஸோட ஸ்குவாட்ல வந்து IPL 2023 சீசன்ல இருந்திருக்காரு. அண்ட் ஒரு சில கேம்ஸ்மே பிளே பண்ணியிருக்காருங்க. அது பார்க்கறப்ப கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆங்கரிங் ரோல் தான் பிளே பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலா ஐ டூ ரிமெம்பர் ஹிம். டெல்லி கேபிட்டல்ஸ்ல ஒரு பிளே பண்ண மேட்சஸ்மே நான் க்ளோஸா ஃபாலோ பண்ணியிருக்கேன். அடுத்து சிஎஸ்கே பிக் பண்ண பிளேயர் சூப்பர்ங்க. எனக்கு வந்து ஃபேவரட் பிக்னு இதை நான் சொல்லுவேன். 75 lakhsக்கு சர்ஃப்ராஸ் கான பிக் பண்ணியிருந்தாங்க. ஆன்கோயிங் சையத் முஷ்டாக் அலி ட்ராஃபில ஃபாஸ்டஸ்ட் 50 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுவும் 2 டைம் ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க. 15 பால்ல ஒரு 50 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 18 ball 51 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுவும் சிஎஸ்கே லேட்டஸ்ட் இந்த ஆக்ஷன்ல பிக் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்பின்னருக்கு எதிராக வெளுன்னு வெளுத்திருக்காரு. அந்த ஸ்பின்னர் யாருன்னு கொஞ்ச நேரத்தில் வர. பட் சர்ஃப்ராஸ் கான் ரியலி ஹாப்பி ஃபார் ஹிம்ங்க. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அன்சோல்டா போனாரு. அதுக்கப்புறம் ஐ திங்க் செகண்ட் ரவுண்ட்ல தான் சர்ஃப்ராஸ் கான
சிஎஸ்கே பிக் பண்ணியிருப்பாங்க. அதுவும் சர்ஃப்ராஸ் கான் ஆஃப்டர் கெட்டிங் சோல்ட் அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் தேங்க்யூ ஸோ மச் சிஎஸ்கே ஃபார் கிவிங் மீ எ நியூ லைஃப்னு சொல்லியிருக்காரு. ஹி இஸ் டெஃபினெட்லி இன் ஹங்கர் ஃபார் மோர் ரன்ஸ். சிஎஸ்கே மறுவாழ்வு மையம் சொல்லுவாங்க. ஸோ சர்ஃப்ராஸ் கானோட ரிடம்ஷன் ஆர்க் இன் ஐபிஎல் 2026 இஸ் லோடிங். சிஎஸ்கே இந்த ஆப்ஷனில் எந்த அவுட் அண்ட் அவுட் ஃபாஸ்ட் பவுலரை பிக் பண்ண போறாங்கன்னு நம்ம ரொம்ப காத்துட்டு இருந்தோம் இல்லையா. சிஎஸ்கே வந்து ஜேக்கப் டஃபியை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் முஸ்தபிசூருக்கு செம ஹார்டாக போனாங்க. முஸ்தபிசூருக்கு ஐ கெஸ் ஒரு 9 crores வரைக்குமே போனாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக கேகேஆர் வந்து 9.2 crores முஸ்தபிசூரை வாங்கியிருக்காங்க. முஸ்தபிசூர் அண்ட் பத்திரனா ரெண்டு பேருமே கேகேஆர் தான் இப்போ இருக்காங்க. ஸோ என்னடா சிஎஸ்கே மினி சிஎஸ்கே ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களாடா அப்படின்னு தான் ஃபேன்ஸ்லாம் கேட்குறாங்க. பட் எனிவே கமிங் பேக் டு சிஎஸ்கே, இப்போ வந்து நம்ம மேட் ஹென்ரியை 2 crores பிக் பண்ணியிருக்கோங்க. ஒரு சூப்பரான பேசர். 2019 வேர்ல்ட் கப்பில் குரூஷியல் விக்கெட் ஆஃப் ரவீந்திர ஜடேஜாவை ரைட் டைமில் எடுத்திருப்பாரு. 77 ரன்ஸ் கிட்டத்தட்ட ரவீந்திர ஜடேஜா பேட் பண்ணிட்டு இருப்பாரு. ஜட்டு மட்டும் கடைசி வரைக்கும் இருந்திருந்தாருன்னா கதையே வேற. எனிவே அதை பற்றி பேசி எதுக்குங்க வருத்தமாகிட்டு. பட் மேட் ஹென்ரி வந்து ஃபார்மர் சிஎஸ்கே பிளேயர் தான். 2014 சீசனில் ஐ திங்க் சிஎஸ்கேவோட ஸ்குவாடில் இருந்திருப்பாரு. ஐ திங்க் மேட்சஸ் எதுவும் ப்ளே பண்ணலன்னு நினைக்கிறேன். இப்போ சிஎஸ்கேல மேட்சஸ் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவாருங்க. ஸோ நேத்தன் எல்ஸ்க்கு ஒரு பேக்கப்பாக தான் இப்போ சிஎஸ்கே ஒரு பிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஆணித்தரமாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். பேக்கப்பாக இருப்பாருன்னு சொல்கிறேன். அப்போ எப்போ மேட்சஸ் ப்ளே பண்ணுவார் தானே கேட்குறீங்க. அஃப்கோர்ஸ் பேக்கப்பாக இருந்தாலும் மேட்சஸ் ப்ளே பண்ணுவாங்க. நம்ம ஜேமி அவுட்டன் ஒரு 1 or 2 கேம்ஸ் ப்ளே பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த மாதிரி நம்ம மேட் ஹென்ரிக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் சிஎஸ்கே பிக் பண்ண பிளேயர் தாங்க ராகுல் சார். 5.2 crores பிக் பண்ணியிருந்தோம். நல்ல ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. வேரியஸ் பிரான்ச்சைசிஸ்க்கு ப்ளே பண்ணியிருக்காரு. ப்ரீவியஸாக எஸ்ஆர்எச்சோட ஸ்குவாட்ல இருந்திருப்பாரு. அங்கே பெருசாக வாய்ப்புகள் கிடைக்கல. பட் சிஎஸ்கேல கண்டிப்பாக ராகுல் சாருக்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம். T20 வேர்ல்ட் கப்பில் சேப்பாக்கோட பிச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக ராகுல் சாருக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ராகுல் சார் அன்சோல்டா போயிருப்பாரு. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட்ல தான் இந்த 5.2 crores சோல்ட் ஆகியிருக்காரு. சரி ஓகே, சிஎஸ்கே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிக் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் ஸ்லாட் தான் ரிமைனிங்காக இருந்துச்சு. சிஎஸ்கே யாரை பிக் பண்ண போறாங்க அப்படிங்கிறத ரொம்ப எக்ஸைட்டிங்காக நான் பார்த்துட்டே இருந்தேன். லாஸ்ட் ஆக்சலரேட்டட் ரவுண்ட்ல சிஎஸ்கே அண்ட் அதர் டீம்ஸ்லாம் சேர்ந்து 17 பிளேயர் லிஸ்ட் டோட்டலாக சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல ஒன் ஆஃப் த பிளேயர்ஸாக இருந்தவர் தான் ஜாக்கரி ஃபோக்ஸ். ஸோ பேஸ் பிரைஸ் ஆன 75 lakhsக்கு சிஎஸ்கே இப்போ அவரை பிக் பண்ணியிருக்காங்க. இவருமே நியூசிலாண்டை சேர்ந்து ஒரு பேஸ் ஆல்ரவுண்டர். ஸோ சிஎஸ்கேட ஸ்குவாட்ல இப்போ 2 நியூசிலாந்து பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒன்று மேட் ஹென்ரி அண்ட் இன்னொன்று ஜாக்கரி ஃபோக்ஸ். டீசன்ட் பிக் தான். கண்டிப்பாக மற்ற டீம்ஸ்க்கு இவரை பற்றி பெருசாக ஐடியா இருக்காது. ஸோ ஒரு நல்ல அன்னோன் கமாடிட்டியை சிஎஸ்கே இப்போ பிக் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஜாக்கரி ஃபோக்ஸுக்கு முன்னாடி தான் சிஎஸ்கே வந்து ஜாக் எட்வர்ட்ஸுக்கு ரொம்ப ஹார்டாக போயிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் 3 crores வரைக்கும் போனால் நம்ம சிஎஸ்கேட பர்ஸ் ரிமைனிங்கே வந்து 3.15 தான் இருந்துச்சு. ஸோ அதில் 3 crores இவருக்கு ஸ்பெண்ட் பண்ண பார்த்தோம். ஆப்ஷனாக முடிஞ்சதுக்கு அப்புறம் சிஎஸ்கேட பர்ஸ் ரிமைனிங் இப்போ 2.4 crores இருக்கு. ஐ திங்க் இந்த பேலன்ஸ் வந்து நம்மளால நெக்ஸ்ட் ஆப்ஷனில் யூஸ் பண்ணிக்க முடியும் நம்புறேன். ஓவரால் வெரி குட் ஸ்குவாட். பட் பொட்டன்ஷியல் ட்ராஃபி வின்னர்ஸானு கேட்டிங்கன்னா அது நாட் ஷியருங்க. நம்ம மேட்ச்ல இறங்கினதுக்கு அப்புறமா தான் தெரியும். ஆன் பேப்பர் இட் லுக்ஸ் குட் தான். ஏன்னா சிஎஸ்கே வந்து ஆல் ஏரியாஸ் டிக் பண்ணியிருக்காங்க. ஃபினிஷர்ஸ் ரோலுக்கு வந்து கரெக்டான பிளேயர்ஸ் எடுத்திருக்கோம். டாப் ஆர்டருக்கு நான் சொல்லவே வேண்டாம், பக்காவா இருக்கு. ஆப்ஷனுக்கு முன்னாடியே டாப் ஆர்டர் வாஸ் வெரி செட்டில். இப்போ மேத்யூ ஷாட், சர்ஃப்ராஸ் கான் அண்ட் அமன் கான்ற மாதிரி நிறைய அடிஷன்ஸ் கொண்டு வந்திருக்கிறதுனால இன்னுமே ஸ்குவாட் வந்து நல்ல ஸ்ட்ரென்த் ஆகியிருக்கு. த ஒன்லி ட்ரிக் தே மிஸ் வாஸ் ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷன்ஸ். சிஎஸ்கே வந்து இந்த மேட் ஹென்ரி, ஜாக்கரி ஃபோக்ஸ்ன்ற மாதிரி ஒரு சில பேஸ் பவுலர்ஸை எடுத்திருக்காங்க. லாஸ்ட் சீசன் சிஎஸ்கேட ஃபைனல் லீக் மேட்ச்லேயே தலதோனி என்ன சொல்லியிருப்பாருன்னா, எங்களுக்கு நல்ல ஒரு பவர் பிளே பவுலர் தேவைப்படுறதுன்னு. அதுக்கு தான் ஆகிப் ரவி சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தோம். ஆனால் சிஎஸ்கே கொஞ்சம் கூட அவர் சீண்டி பார்க்கல. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் 8.4 crores அவர் பிக் பண்ணியிருக்காங்க. நாட் ஒன்லி பவர் பிளே, நம்மளோட டெத் பவுலிங்குமே லுக்ஸ் வெரி ஆர்டினரி தான். பிகாஸ் இந்த மேட் ஹென்ரி அண்ட் ஜாக்கரி ஃபோக்ஸ் மாதிரி பிளேயர்ஸ்லாம் எந்த லெவலுக்கு நம்மளால நம்ப முடியும்னு தெரியல. இவன் நேத்தன் எல்லிஸையும் நான் சேர்த்து தான் சொல்றேன். ஸோ யாகேஸ் ஐபிஎல் 2026 சிஎஸ்கேட ஸ்குவாடை எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க அவுட் ஆஃப் 10 அப்படின்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. இப்போ நம்ம மற்ற ஹெட்லைன்ஸுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அன்சோல்டா போன லியாம் லிவிங்ஸ்டன் செகண்ட் ரவுண்ட்ல 13 crores எஸ்ஆர்எச் பிக் செய்யப்பட்டிருப்பார். அண்ட் கைஸ் என்னன்னு தெரியல, இந்த ஆக்ஷன்ல எஸ்ஆர்எச் தான் மோஸ்ட் அனாயிங் டீமா இருந்தாங்க. எஸ்பெஷலி சிஎஸ்கே எந்த பிளேஸ்க்குலாம் போறாங்களோ அந்த பிளேஸ்க்கு இவங்களும் போனாங்க. ஜாக் எட்வர்ட்ஸ் இவங்க தான் பிக் பண்ணிருப்பாங்க. 3 crores நம்ம சிஎஸ்கே பிக் பண்ணிருக்க வேண்டிய ஒரு பிளேயர். பிபிகேஸ் இந்த ஆக்ஷனோட முதல் ஃபியூ ரவுண்ட்ஸ்ல இருக்கிற இடம் தெரியாத மாதிரி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 பிக் பேஸ் பண்ணிருப்பாங்க. ஒன்னு வந்து ரீசன்ட் சென்சேஷன் கூப்பர் கானலி ஃபார் 3 crores அண்ட் இன்னொன்னு பென் வாஷியஸ் ஃபார் 4.4 crores. கண்டிப்பா இந்த 2 பிளேஸ்மே பாண்டிங்கோட சஜஷனா தான் இருந்தாகணும். பாண்டிங் வந்து இந்த ஆக்ஷன் ஃபுல்லா கால்லே இருந்தாரு போல. டெல்லி கேபிட்டல்ஸ் ஆஸ் யூஷுவல் நிறைய ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் பேஸ் பண்ணிருப்பாங்க. கைல் ஜேமிசன் ஃபார் 2 crores, தென் டேவிட் மில்லர் அண்ட் பென் டக்கெட் ஃபார் 2 crores, தென் லோக்கல் பாய் பிருத்வி ஷா ஃபார் 75 lakhs. சிஎஸ்கே வாங்குவாங்கன்னு நினைச்சோம். பட் சிஎஸ்கே அதுக்கு பதிலாக சர்ஃப்ராஸ் கான பிக் பண்ணிட்டாங்க. இவன் லுங்கிங்கிடியை கூட 2 crores பேஸ் பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே பேஸ் பிரைஸ் பிக்ஸ் தான். பட் இந்த மாதிரி பிளேஸ் தான் மேட்ச் வினர்ஸாக கூட இருப்பாங்க. நம்மளோட அதிகமாக பர்ஸ் வச்சிருந்த கேகேஆர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் இல்லையா. ஸோ கேமரன் கிரீனை 25.2 crores பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. தென் 2 செமையான ஸ்டீல்ஸுங்க. டிம் சைஃபர்ட் அண்ட் ஃபின் ஆலன் 2 பேருமே டாப் ஆர்டர் ஆப்ஷன்ஸ். அண்ட் டிம் சைஃபர்ட் இப்போ ரீசெண்டாக நடந்த பிபிஎல் கேமில் ஒரு 100 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஃபின் ஆலனுமே ரீசெண்டாக நடந்த எம்எல்சியில் வந்து நல்ல டாப் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரராக இருந்தார். ஸோ 2 பேருமே சூப்பரான பிக்ஸ். அதுக்கப்புறம் மதிஷா பத்திரனா அண்ட் முஸ்தபிசுர் ரஹ்மான் 2 பேருமே நல்ல பிக்ஸ் தான். பட் டெஃபினெட்லி ஓவர் பிரைஸ்டு. முஸ்தபிசுர் ரஹ்மான் 9.2 crores வந்து நாட் அட் ஆல் வேல்யூபிள். அவர் வந்து பார்ஷியலி அவைலபிள் ஃபார் த சீசன் தான். மதிஷா பத்திரனா 18 crores வந்து டூ மச். தென் கேகேஆர் ட்ரையல்ஸ் சீசனுக்கு அப்புறமா அட்டென்ட் பண்ண ராகுல் திரிபாதியுமே இப்போ கேகேஆர் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஹோலி ட்ரினிட்டியில் தீபக் ஹூடா அண்ட் விஜய் சங்கர் அன்சோல்டா போயிட்டாங்க. ஆனால் ராகுல் திரிபாதி தப்பிச்சிட்டாரு. ஆல்ரெடி டிம் சைஃபர்ட் அண்ட் ஃபின் ஆலன் எடுத்திருக்கிற நிலையில எதுக்காக
எதுக்காக ரச்சின் ரவீந்திராவை பிக் பண்ணாங்கன்னு தெரியல. ஜஸ்ட் ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸை ஃபில் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு பிக் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ 2 crores பேஸ் ப்ரைஸ்க்கு ரச்சின் ரவீந்திராவை பிக் பண்ணியிருந்தாங்க. அவரோட பார்ட்னர் டெவான் கான்வே அன்சோல்டா போயிட்டாரு. இருக்கிற காசுலாம் வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம எல்எஸ்ஜி தேவையில்லாம 8.6 crores ஜாஸ் இங்கிலீஷை பிக் பண்ணியிருக்காங்க. 4 கேம்ஸ் ப்ளே பண்றதுக்கு எதுக்குங்க 8.6 crores? ஐ திங்க் அவருக்கு அந்த 4 கேம்ஸ்க்கு வந்து ஏற்ற மாதிரி சேலரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மீதி இருக்கிற சேலரியை வந்து வேற ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயருக்கு அப்படியே ஷேர் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. ஜிடி ஆக்ஷனுக்கு முன்னாடி செட்டில் சைடாக தான் இருந்தாங்க. இப்போ ஜேசன் ஓல்டர் மாதிரி ஒரு பிளேயர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க 7 crores-க்கு. இப்போ கிளென் பிலிப்ஸா இல்ல ஜேசன் ஓல்டரா யார் 11ல ப்ளே பண்ண போறாங்க அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ கைஸ் இதெல்லாம் தான் இந்த IPL 2026 ஆக்ஷனோட பிக்கஸ்ட் ஹெட்லைன்ஸ் அண்ட் சிஎஸ்கேவோட ஃபுல் ஸ்குவாட் ரிவ்யூ இப்போ நம்ம பார்த்துருப்போம். நீங்க இந்த ஆக்ஷனில் ஸ்டீல் பேஸ்லாம் எது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பாய்.